4000 திவ்ய பிரபந்தத்தில் உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார். செறி மென்கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. விளக்கம் யாதெனில், இந்த திருப்பாடல் ஆய்ப்பாடியில் கண்ணன் பிறந்தவுடன் அங்கிருந்த மக்கள் கொண்டாடிய உற்சாகமான கொண்டாட்டத்தை ஒரு நேரடி வர்ணனையாக தருகிறது. உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில் ஆயர்கள் தங்கள் வீட்டின் முற்றத்தில் உரியை, பொருட்கள் வைக்கும் உரி, கீழே தள்ளி உருட்டிவிட்டு தாளம் தப்பிக் குதித்து ஆடுகிறார்கள். நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார். அவர்கள் ஒருவருக்கொருவர் மணமுள்ள நெய், பால் மற்றும் தயிர் ஆகியவற்றை வாரி இறைத்து மகிழ்கிறார்கள். இது இன்றைய மஞ்சள் நீராட்டு அல்லது ஹோலி போன்ற ஒரு கொண்டாட்டமாக திகழ்கிறது. செறி மென்கூந்தல் அவிழத் திளைத்து, அந்த மகிழ்ச்சி கூத்தில் ஆயர்பாடி பெண்களின் அடர்த்தியான மென்மையான கூந்தலில் கட்டியிருந்த மலர்களும் கூந்தல் முடிப்பும் அவிழ்ந்து குலைகின்றன. அந்தளவுக்கு அவர்கள் மெய்மறந்து ஆடுகிறார்கள். எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. ஆய்ப்பாடியில் உள்ள ஆயர்கள் அனைவரும் இத்தகைய மட்டற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி தாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற சுயநினைவை அறிவை இழந்து பரவச நிலையில் திளைத்திருக்கிறார்கள். பேரின்பம் என்பது இங்கே ஆய்ப்பாடி மக்களுக்கு கண்ணனின் பிறப்பு வழியாக கிடைத்துள்ளது. இறைவனின் அருகாமை அல்லது அவதாரம் நிகழும்போது தர்க்கரீதியான அறிவு வேலை செய்யாது. அங்கு அன்பு மற்றும் பக்தி மட்டுமே எஞ்சி நிற்கும் என்பதை அறிவு அழிந்தனர் என்ற வரி உணர்த்துகிறது. ஓம் நமோ நாராயணா நய நமக.